வணக்கம் மக்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கக்கூடிய 2 ஆக்ஷன் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 படங்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படத்தோட ரிவ்யூக்குள்ளே இருப்பலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இருக்கலாம். ஸோ அந்த 2 படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெடி ஆர் நாட் 2019 ஒரு ஹாரர் ஸ்லாஷர் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன இந்த படம். அண்ட் இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா 2020 த ஹண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாரர் ஸ்லாஷர் த்ரில்லர் படம். ஸோ இந்த 2 படங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது 2 படமே 1.5 மணி நேரம் தான். ஜஸ்ட்டு 90 நிமிஷத்துலேயே இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றது முடிஞ்சிருது. 2மே ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ். ஸோ ஃபீமேல் கேரக்டர் தான் லீட் கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2மே ஹாரர் ஸ்லாஷர் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த 2 படத்தோட ஸ்டோரி அப்படின்றது வேறு தான். ஸோ ஃபஸ்ட்டு ரெடி ஆர் நாட் 2019 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. அதாவது அந்த ஃபேமிலியில் யாரும் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு நைட்டு 11:55க்கு மேலே ஒரு கேம் அப்படின்றத வைப்பாங்க. அந்த கேமில் அந்த பொண்ணு அந்த பையன் யார் புதுசாக கல்யாணம் பண்ணி வராங்களோ அவங்க அடுத்த நாள் காலையிலுக்குள்ளே சர்வைவ் ஆகிட்டாங்கன்னா அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் செத்து போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா யார் கல்யாணம் பண்ணிட்டு வராங்களோ அவங்கள அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க கொண்டுருவாங்க. ஸோ இதுதான் ஒன்லைன். ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலியில் புதுசாக நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க அங்கே சர்வைவ் ஆனாங்களா இல்லை அவங்க இறந்துட்டாங்களா அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட லீட் கேரக்டரில் சமாரா வீவிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட்டகாசமான ரோலு மிரட்டி எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இது ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஸ்லாஷர் த்ரில்லர் டைப்பில் கொண்டு போயிருப்பாங்க. பட் அங்கங்கே அந்த ஹியூமர் அப்படின்றது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே மாதிரி மியூசிக் அப்படின்றது இந்த படத்தில் பட்டை கிளப்பியிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய காட்சிகள் இரவு நேரத்தில் நடக்கும். பட் அந்த காட்சிகளுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க சினிமாட்டோகிராஃபி ஒர்க் அப்படின்றது. கண்டிப்பாக ஆக்ஷன் த்ரில்லர் விரும்பிகளுக்கு இந்த படம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வயலன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுனால இதை நீங்கள் ஃபேமிலியில் பார்க்க முடியாது. ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் படம் பார்த்தீங்கன்னா தி ஹண்ட் 2020 ரிலீஸ் ஆன இந்த படம் அப்படின்றதும் ஒரு ஹாரர் ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு 12 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாது. இந்த 12 பேரையும் வாயை கட்டி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பெரிய புல்வெளிக்கு நடுவில் நிறுத்தி விட்டுறாங்க. நடுவில் ஒரே ஒரு உடன் பாக்ஸ் மட்டும் வச்சுட்றாங்க. ஸோ ஒருத்த மட்டும் போய் அந்த உடன் பாக்ஸை திறக்கிறான். உடன் பாக்ஸை திறந்தோன்னா உள்ளே இருந்து ஒரு வெளியே பன்னி வருது. அந்த பன்னி வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. கத்தி, கன்று, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. ஸோ திடீர்னு பார்த்தா எங்கே இருந்தோ அந்த 12 பேரையும் யாரோ சுட ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் தெரிச்சு ஓடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு 12 பேருக்குள்ளே ஒருத்தர் தான் நம்ம ஹீரோயின். ஸோ இவங்களை யார் ஹண்ட் பண்ணுறாங்க, இவங்க அந்த ஹண்ட் பண்ணுறதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதைன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் முழுக்கவே சும்மா தெறிக்க ஆக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ரத்தம் அப்படின்றது பீச்சு அடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்றது இந்த படத்தில் நிரம்பி இருக்குது. ஸோ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தோட மியூசிக் தான். ஸோ மியூசிக் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரையும் சும்மா பட்டை கிளப்பி இருக்கும். ஏகப்பட்ட இடத்துல சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட மியூசிக் அப்படின்றது இந்த படத்தில் இருக்குது. செம பெரிய பாசிட்டிவாக எனக்கு இந்த படத்தில் இது தோணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீட் கேரக்டர். ஸோ கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டரில் நடித்த ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. ஸோ அவங்க ஃபேஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக இருக்காது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிரிக்கவும் மாட்டாங்க. ஒரு மாதிரி சட்டிலாகவே ஃபேஸ் வச்சுருப்பாங்க. பட் ஆக்ஷனில் மிரட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அவங்க அதகலம் பண்ணுற சீன்ஸ் எல்லாமே சும்மா தெரிய விட்டுருப்பாங்க. செமையான ஒரு ஆக்டிங் கூட. அவங்களோட கேரக்டருமே சூப்பராக எழுதியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்றது ரொம்ப 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 சிம்பிள் தான். பட் அதை எலிவேட் பண்ணி கொண்டு போன விதம் அப்படின்றது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் விரும்பியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 படங்களையும் ட்ரை பண்ணலாம். ஸோ கூடுதல் பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 படங்களுமே 90 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப குறைவான ரன்னிங் டைமில் இருக்கக்கூடிய இந்த 2 படங்களையும் நீங்கள் தாராளமாக பாருங்கள். ஸோ இந்த 2 படங்களோட லிங்க்குமே நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்
லிங்க் அப்படின்றது வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணுறேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 படங்களுக்குமே வந்து தமிழ் டப்பிங் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு படம் த ஹண்ட் அப்படின்றது வந்து ஜியோ சினிமாவில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரெடி ஆர் நாட் வந்து எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இல்லை. பட் அமேசான் ப்ரைமில் இருக்க மாதிரி காட்டும். பட் அது வந்து ரெண்டல் பேஸில் தான் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பே பண்ணி தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 படங்கள் நான் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது 2 படங்களோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.